எதுக்கு பண்ணுறோம்னு தெரியாமல் வாழ்க்கையில் ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த ஹோம்ஒர்க்ஸ் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்லேருந்து 7 ஓடத்தோரமாக போனவன் ஓட்டச்செடிக்குள்ளே ஓனா புகுந்த கதை மாதிரி நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில் மேமலையில் சம்மணங்கால் போட்டு சிக்ஸ் பேக்ஸோட உட்காந்துக்கிற சிவபெருமான் மட்டர் ஸ்பீட் ஆப்பர்ச்சர் ஃபோக்கல் லென்த் எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சு கரெக்டாக ப்ராப்ளமாக இறக்குற வரைக்கும் எது நடந்தாலும் பார்த்துக்கலான்டான்னு காதில் ஹெட்ஃபோனை போட்டு மியூசிக்கை போட்டு ஒரு நடைய போடும். யாரடிச்சா நீ எழுத கண்ணுரங்கு அப்படின்னு ஆரம்பிச்சு எங்களை எல்லாம் விட்டுட்டு மண்டைய போட்டியேன்னு பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியமான பங்கு கொண்டிருக்கு. உலகம் ஃபுல்லாக ஏன் மியூசிக் மேலே இவ்வளோ பைத்தியம் அடிக்டடாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இதுக்கு முக்கியமான காரணம் டோபமைன், ஆக்சிடோசின், செரோட்டோனின், எண்டோர்ஃபைன்ஸ் அப்படின்ற மாதிரியான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் திரவங்கள் தான். வெயிட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரீசன் தான். ஒன்று, அது நல்ல விஷயம் நீங்கள் நம்பணும். அப்படி இல்லைனா அது நல்ல ஃபீலை உங்களுக்கு கொடுக்கணும். மோஸ்ட்லி இந்த உலகத்தில் எவனுமே நல்ல விஷயங்கள்லாம் செய்யவே மாட்டோம். நம்ம நல்ல விஷயம் நம்பினா கூட அவ்வளவு கெட்டதாகவும் கேவலமாகவும் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நல்ல ஃபீலை கொடுக்குற நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம். இது மாதிரி நமக்கு நல்ல ஃபீலை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த மியூசிக். சோலோவாக கேவலமாக பாடுறதோட கும்பலாக கோவிந்தை அடிச்சுட்டு பாடணும்னா சோலோவாக பாடுறதோட அதிகமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நம்மளுக்கு வந்து சுரக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாம் குரூப்பாக டிப்ரெஷனாக சுற்றிக்கிட்டு இருப்பீங்க எல்லாரும் கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ அப்போ கேங் சாங் ஒன்று பாடி பாருங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாப்புலரான ஃபேக்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ரொம்பவே வெறுப்பாக இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணது ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் காதில் ஒரு ஹெட்ஃபோனை மாட்டி பாட்டை போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் அப்போவே சொல்லியிருக்கேன், மியூசிக்ன்றது பிரெயினில் இருக்கிற நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை வந்து ட்ரிகர் பண்ணி விடும் அப்படிங்கிறத. எந்திரிச்சு நிற்கவே வைக்கல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்மளை பார்த்து சொல்கிற மாதிரி நம்ம நிலைமை இருந்தால் கூட காதில் ஒரு ஹெட்ஃபோன்ஸை மாட்டு நம்ம வாசல் வரைக்கும் நடந்தீங்கன்னா தப்புன்னு தரையில் படுத்து இந்த ஒத்த கை தண்டால்ஸ் புளிய மரத்தை பிடிச்சி புல்லப்ஸ் அடிக்கிறது மாதிரி புல்லரிச்சு போய் அவ்வளவு மோட்டிவேஷன் கிடைக்கும் நமக்கு. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஃபேக்ட், உலகத்தை நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தை வந்து மியூசிக் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாழ்வே மாயம் வாயோரமாக சின்ன காயம்னு எப்பவுமே டிப்ரெஷன் பாட்டு கேட்குற ஆளை நீங்கள் இருந்தீங்கன்னா உலகத்தை நீங்கள் எடுத்துக்கிற கண்ணோட்டமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவாக இருக்குமா. ரிசர்ச் நடத்தினாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒன்றுமே இல்லாத எக்ஸ்பிரஷனே இல்லாத சும்மா இருக்கிற ஒரு ஃபேஸை போட்டு இந்த ஃபேஸ் சிரிக்குதா இல்லை சோகமாக இருக்குதான்னு கேட்டாங்க 2 செட் ஆஃப் மக்கள் கிட்ட. ஒரு செட்டு கோஷ்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பி சாங் மாதிரி ஒரு சாங்கை போட்டு விட்டாங்க. அடுத்த கோஷ்டிக்கு பார்த்தீங்கன்னா சோக பாட்டை போட்டு விட்டாங்க. இந்த நியூட்ரல் ஃபேஸை பார்த்துட்டு இந்த சந்தோஷமான சாங்கை கேட்ட கோஷ்டிங்க நிறைய பேர் வந்து சந்தோஷமான ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோக பாட்டை கேட்டவங்க ஒரு டிப்ரெஷன்லேயே ரொம்ப பிரச்சனையில் இருக்காரு போல, அதான் மூஞ்சி எப்படி குரங்கு மாதிரி வச்சிருக்காருன்னு சொல்லிருக்காங்க. நம்மளே நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம். நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக ஸ்மூத்தாக போயிட்டு வரும். நைட்டு தெரியாமல் நம்ம பிளேலிஸ்ட்டில் ஒரு டிப்ரெஷன் சாங் பிளே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் முன்னாடி பஞ்ச் வாங்கினது, 2 வருஷத்துக்கு முன்னாடி ரெட்டப்பாளையத்தில் கீழே விழுந்து லேடிஸ் முன்னாடி டவுசர் கிழிஞ்சது, பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி பிரச்சனை எல்லாம் நம்ம மைண்டில் திரும்ப பெருசி வாய் பிளே ஆகிட்டு இருக்கும். எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக லவ் சாங் ஒன்று கேட்டு போயிட்டே இருப்பீங்க. பொண்ணு பேப்பரை காசு குப்பத்தொட்டில் போட்டால் இந்த பொண்ணு எவ்வளோ டீசெண்டாக இருக்கா, இந்த பொண்ணு எவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குன்னு உங்கள் மைண்டு ப்ரொப்போஸ் பண்ண தோணும். சிங்கிள் சைடில் ஒன்றா பிரச்சனையே இல்லைப்பா, வருஷத்துக்கு 2 மாறும், காலம் பாட்டுக்கு ஒரு கூட்டம் போக்கில் போகும். டபுள் சைடில் ஊருங்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் உஷாராக இருக்கும். சொல்லி வச்ச மாதிரி 2 நாளைக்கு ஒருக்கா ரெடிமேட் ஜாக்கெட் விட்டு மாதிரி ஒரு ஆப்பு வரிசையாக காத்துட்டு நிற்கும். இதுவே எதனா கோவா பாட்டை நீங்கள் கேட்டுன்னு இருந்தீங்கன்னா எவனா அவங்க பென்சில் ஊக்க வச்சா கூட அவங்க மூக்கில் குத்தணும் போல அவ்வளோ வெறி வரும். சயின்ஸ் ப்ரூவ்டு நண்பர்களே, மியூசிக் அஃபெக்ட்ஸ் தி பெர்செப்ஷன் ஆஃப் தி வேர்ல்ட். அடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட், மியூசிக் வந்துட்டு பிளான்ஸ்னுடைய க்ரோத் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. கிளாசிக்கல் மியூசிக் மாதிரியான மியூசிக்ஸ் போட்டால் பிளான்ஸ்னுடைய க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுமா. ராக் பேண்ட் மியூசிக்ஸ் மாதிரி கிட்டாரை போட்டு நம்ம நல்லா கிளின்னு கிழிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிளான்ஸ்னுடைய க்ரோத் வந்து டிக்ரீஸ் ஆகுமா. முக்கியமாக ரோஸ் வளரக்கூடிய பிளான்ஸ், அது மாதிரியான ஃப்ளவர் பிளான்ஸுக்கெல்லாம் வயலனுடைய மியூசிக் ரொம்பவே பர்டிகுலராக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டிமுலேஷன் ஆஃப் செல்ஸ் தான் அதுக்கு முக்கியமான ரீசனாக. பாடும்போது இந்த சவுண்ட் வேவ்ஸ் போய் பிளான்ஸ் மேலே அடிக்கும் போது க்ரோத் ஹார்மோன்ஸ்லாம் நல்லா ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பிளான்ஸ் கிட்ட போனீங்கன்னா அதுங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். கிளைய கூட வெட்டிட்டு போடா கேவலவாதி, தயவு செஞ்சு கேவலமாக பாட்டு பாடாதரா அப்புறம் பார்த்துக்க அப்படின்னு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளான்ஸுக்கு வந்து நேச்சருடைய சவுண்டுக்கும் ஆர்டிஃபிஷியல் சவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா. முக்கியமாக பறவைகள் சத்தத்துக்கும் டிராஃபிக்கும் பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா. மூளையே இல்லாத மூதேவியான மியூசிக் கேட்டால் கூட எமோஷன்ஸ், மோட்டர் ஆக்ஷன்ஸ், கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி மூளைக்கு உண்டான எல்லா பாகங்களையும் ஆக்டிவேட் செஞ்சு விடுதான் இந்த மியூசிக். எப்போ நான் ரொம்ப சோம்பலாக இருந்தாலோ ரொம்ப மந்தமாக இருந்தாலோ மூளைக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பாட்டை போட்டு நல்லா ஒரு குத்தா போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி மெமரி லாஸ் பேஷன்ஸுக்கெல்லாம் மியூசிக்கு கொடுத்து பாஸ்ட்டை வந்து திருப்பி ரிமெம்பர் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவாங்களாம். அதுவும் நிறைய சக்சீட் வேறு ஆகிருதான். இந்த பிரெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மியூசிக் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் நம்ம சிம்பிளாக அனலைஸ் பண்ணோம்னா, மியூசிக்ன்றது எமோஷன்ஸை டிக்கிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மூளை வகையாக நம்ம ஞாபகங்கள்லாம் மறந்தால் கூட உணர்வு வகையாக நமக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கும்ல. குழந்தைங்கள்ட்ட வாய் வார்த்தையாக பேசுகிறத விட பாட்டு வழியாக பேசுகிறோம் நல்லா புரிஞ்சுக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதான். நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகும்ல குழந்தையோட. வாய் வார்த்தை புரியாது, ஆனால் உணர்வுகள் புரியாமல் இருக்காது இல்லவா. ஒரு அம்மா வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு கூட மியூசிக் கேட்கும், அது இந்த மியூசிக் கேட்டு ரியாக்ட் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்களா. ஏற்கனவே கமிட்டான பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்களா, இன்னும் வழங்காதுன்னு தெரிஞ்சும் சரி ஒரு சும்மா ஒரு எக்ஸ்போஷருக்கு போவோம்னு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்களா, மியூசிக் கேளுங்க,
உங்கள் ஆங்ஸைட்டியை பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணிவிடும். ராப் எகிப்பு எதனா தட்டி விட்டு போங்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நல்லா பூஸ்டடாக இருக்கும். உங்கள் ஆங்ஸைட்டியை பயங்கரமாக குறைக்கும். ஆங்ஸைட்டி அப்படின்னா ஃபியூச்சரில் இது நடந்துருமோ அது நடந்துருமோ சொதப்பிடுமோ கவுந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற அந்த விஷயம் தான். இருக்கிறதுலேயே அதிகமான வேர்ட்ஸ் கொண்ட மியூசிக் அப்படின்னு சொல்லி எமினமுடைய ராப் கார்டு மியூசிக்கே சொல்கிறாங்க. சுமார் 1560 வேர்ட்ஸ் இருந்திருக்கான். நம்மளால முக்கால்வாசி பச்சையாக கொச்சையால் எழுதியிருப்பாப்புல. வேகமாக பாடுறது அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. மனிதர்களுக்கும் விலங்கினங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஹியரிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குமா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ரொம்பவே சூப்பராக இருக்குது, டியூன்லேருந்து வாய்ஸ்லேருந்து எல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு நாய்க்கோ இல்லை வவ்வாலுக்கோ போய் காமிச்சிங்கன்னா அது கேவலமாக இருக்கும். இது ஏன் அப்படின்னு நம்ம சயின்டிஃபிக்காக ஸ்பெகுலேட் பண்ணோம்னா, ஹியூமனோடைய ஹியரிங் பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 to 20,000 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும். ஏடாப்பா அது ஹெர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கயிறை தொங்க விட்டு டபக்குன்னு விரல வச்சு ஆட்டினீங்கன்னா மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். அது ஒரு வைப்ரேஷன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேசும்போதும் சுற்றி சவுண்ட் வேவ்ஸ் கிரியேட் ஆகும். ஒரு செகண்டுக்கு எத்தனை வைப்ரேஷன் ஆகுது அப்படின்றது அந்த ஹெர்ட்ஸ் கணக்கு. நம்மளால் 20 ஹெர்ட்ஸு கீழே இருந்தால் எதையும் கேட்க முடியாது, 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்தால் எதையும் கேட்க முடியாது. ஆனால் சில விலங்கினங்களுக்கு அதை கேட்கறதுக்குடியான பவர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பாட்டு ஆப்வியஸாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வியர்டாக கேட்கும். அதான் கிட்டாரு கீபோர்டுன்னு 1500 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு ட்ரம் நோட் இல்லைனா ஒரு பாட்டை கேட்கவே ரொம்ப கன்றாவியாக இருக்கும்ல. மனித இனம் பிறந்ததுலேருந்து ட்ரம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ட்ரம்ஸ் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணலாம்னாலும் ட்ரம் தாளங்களை யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டு தானே, உண்மை தானே. சாவ மூலதுலேருந்து போர் முரசுலேருந்து ட்ரெயினில் பிச்சை எடுக்கிறவங்க வரைக்கும் எல்லாம் ட்ரம்ஸ் தாளத்தை தானே யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆஃப்ரிக்கா, இந்தியா இந்த மாதிரி நாட்டில் இருக்கிற ஆளுங்க கம்யூனிகேஷனுக்கும் ட்ரம்ஸ் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்களாங்க. எதனா பிரச்சனைனா அர்ஜென்ட்னா இங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்க முடியாது, தொண்டை தண்ணி ஒத்த கடகடன்னு எதனா புதுசாக டியூன் வச்சு ட்ரம்ஸ் அடிப்பாங்க. உடனே பக்கத்து வில்லேஜில் இருக்கிற ஆளுங்க புரிஞ்சுக்கணும், ஏதோ பெரிய பிரச்சனை வருது, சோத்து முட்டையை கட்டிட்டு சேத்தோரமாவோ இல்லை ஆத்தோரமாவோ ஓடுங்கடா அப்படின்னு. ட்ரம்ஸ் கம்யூனிகேஷன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. சுமார் 3500 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி மியூசிக் மேக் பண்ண ஆரம்பிச்சோமா. அதுதான் இப்போ கிட்டார் வரைக்கும் வந்து நின்றுருக்கு. மியூசிக்கை வச்சு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நடந்துகிட்டு இருக்குங்க. சாராய கடைக்குள்ள சரக்கடிக்க போனோம்னா அதிகமான லவுட் மியூசிக் நம்ம கேட்கும்போது நம்ம கம்மி அமௌண்ட் ஆஃப் டைமில் நிறைய சரக்கடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரிசர்ச்சர்ஸ். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நமக்கு அப்படி செயல்படுது, சரக்கடின்னு சொல்லிட்டு. மனுஷன் எப்போ முதல்ல பாட்டு பாடியிருப்பான், அவனுக்கு அந்த எபிலிட்டி எப்போ வந்திருக்கும்னு சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். யோசிக்கவே முடியல. 5,30,000 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதனுக்கு வந்து பாட்டு பாடுற எபிலிட்டி கிடச்சிருச்சான். ஃபாசில்ஸ் அண்ட் ஃபியூல்ஸ் ஸ்பெகுலேட் பண்ண ஆளுங்க சொல்கிறாங்க. மனிதன் எந்த இடத்துக்கு போனாலும் சுற்றி இருக்கிற விலங்குகள்லாம் ஏன் அழிஞ்சு போகுதுன்னு இப்போ நமக்கு தெரியுது. நம்ம ஆளுங்க போக பாட்டு பாடினா போயிருப்பாங்க. சுற்றி இருக்கிற விலங்குகள்லாம் காது வெடிச்சு ஹார்ட் டிசென்ட்ரியோடைய டிஸ்போஸ் ஆகி செத்து போயிருக்குங்க. ஆளுங்க டிசைன் பண்ண மிக பழமையான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃப்ளூட் எப்போ டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 வருஷத்துக்கு முன்னாடி டிசைன் பண்ணியிருக்காங்களாம். அமுத் அப்படிங்கிற மதகானம் பிடிச்ச யானையோடைய தந்தத்தை உருவி அதில் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி கிடக்குறாங்கன்னா போன் சிக்கின்ஸ் இருந்து அதை பொறிக்கும் செஞ்சுருக்காங்க. இந்த கட்டையில் ஓட்ட ஓட்டு சும்மா ஊதிக்கிட்டு இருக்காங்க. மியூசிக்னாலே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானங்க. பெரிய நிலப்பரப்புகளை ஆண்ட பெரிய ராஜராஜர்கள் முன்னாடி கவிஞர்கள் போய் ஒரு எமோஷனும் இல்லாமல் வெறும் வாய் வார்த்தையில் வெந்து தெளிந்தது காடு உண்டி கீழே போடுவோண்டா சூடுன்னு அப்படி அவசரம் மந்திரம் மாதிரி சொன்னாங்கன்னா ராஜா தலையை வெட்டி சூப்பு போட்டுருவார். சாதாரணமாக நீங்கள் சொன்னீங்கன்னா வாய் வார்த்தை, இதுவே ஒரு ஸ்ருதியோடு சொன்னீங்கன்னா எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த கர்மமெல்லாம் வந்து தொழுது. சரி போய் நிம்மதியாக பாட்டு கேட்போன்னு போனால் அந்த மியூசிக் ஆப்ஸ் எல்லாம் ஆடா போட்டு கழுத்து இருக்கிறாங்க. நாங்கள் அப்படி என்னடா பாவம் பண்ணோம், கேடிவியில் கூட ஒரு ஆடு போட மாட்டானுங்கடா. இவங்க 30 செகண்ட் ஆடு போடுறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஆடு முடிஞ்சதுக்கப்புறம் 10 செகண்ட் ஒரு ஆடு போடுவாங்க. 30 செகண்ட் ஆடு முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீங்கள் இன்டரப்ட் இல்லாமல் ஃப்ரீயாக பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. அதான் என்னால் தாங்கவே முடியல. அந்த ஆடு முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆடு போடுவீங்களா? கைஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு, வீடியோ பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மீண்டும் மனதில் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.